ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுய இன்பம் ஜாஸ்தி பண்ணா செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார், நான் ஜாஸ்தி சுய இன்பம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் இந்த செக்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் கம்மியாக இருக்கு, ஸோ இப்படி ஜாஸ்தி சுய இன்பம் பண்ணால் செக்ஸ் மேலே அந்த ஃபீலிங்ஸ் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க சார். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் எது நான் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஜமாக இப்படி பண்ண ஆகுமான்னு. ஸோ வீடியோ நம்ம சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்த்தா, ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு அகைன் வீடியோ பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பூஸ்டிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக கேட்குறேன், வீடியோ லைக் பண்ணுங்க. டாபிக் உள்ள போனால், அதிகமாக சுய இன்பம் பண்ணால் செக்ஸ் ஹார்மோன்ஸ் கம்மியாகுமா, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், நவ்வே ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணி ஃபோன் வீடியோஸ் அதிகமாக பார்க்கறது, இந்த ஃபோன் வீடியோஸ் அதிகமாக பார்த்துட்டு போய் சுயன்பம் பண்ணுறது, டெய்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டெய்லி 5-6 டைம் பண்ணுறவங்க இருக்காங்க, டெய்லி 1 டைம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இப்படி சுயன்பம் பண்ணுறவங்க நிறைய பேர். ரீசெண்டாக சில பேர் ஒரு கால் பண்ணி கேட்டாங்க, சில நண்பர்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு, இப்படி பண்ணால் ஹார்மோன்ஸ் கம்மியாகுமா சார்ன்னு. ஸோ சுயன்பம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணால் உங்களுக்கு வைஃப் கிட்ட, ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுயன்பம் பண்ணி அந்த ஹேண்ட் இருக்குல்ல, ஹேண்டு இந்த பெனிஸ்க்கு ஆன ஒரு டியூன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி டியூன் ஆகிடும் போது நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா சுயன்பம் பண்ணும்போது செல்ஃபாக எப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம், பட் செக்ஸ் வச்சுக்கிடும் போது ஒரு வாட்டி கம்ஃபர்ட்டாக இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான், ஒரு வாட்டி உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. தென் ஆஃப்டர் நீங்கள் சுயன்பம் ஜாஸ்தி பண்ணும்போது ஸோ செக்ஸ் மேலே ஃபீலிங்ஸு கம்மி வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹார்மோன்ஸ் ஏதாச்சும் கம்மி ஆகுமான்னு ஒரு டவுட் வரும். ஸோ ஹார்மோன்ஸ் கம்மி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி சுயன்பம் ஜாஸ்தி பண்ணால். பட் நீங்க ஜாஸ்தி சுயன்பம் பண்ணும்போது அந்த உள்ள எரெக்டல் டிஷ்யூஸ் கூட ஒரு வாட்டி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கை ரொம்ப ஹார்டா இருக்குல்ல, ஹேண்ட் ரொம்ப ஹார்டா இருக்குல்ல, ரொம்ப ஹார்டா பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த எரெக்டல் டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன், ஜாஸ்தி சுயன்பம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஸோ 2 days once, 3 days once, இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுயன்பம் ஒரு வாட்டி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஜாஸ்தி வந்தால் கூட பண்ணிங்க, நார்மலாக பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சுயன்பம் ஜாஸ்தி ஹார்டாக பண்ணாதீங்க. ஸோ ஜாஸ்தி சுயன்பம் பண்ணால் ஹார்மோன்ஸ் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் தயவு செஞ்சு டென்ஷன் படாதீங்க. பட் ஒரு வாட்டி நீங்கள் செக்ஸ் வச்சுட்டு போகும்போது அந்த ஃபீலிங்ஸ் அதிகமாக வராது. நீங்கள் அவர்கிட்ட போய் செக்ஸ் இந்த பெனிஸ் வெசனைக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் ஜாஸ்தி இந்த ஹேண்ட் நல்லா டியூன் ஆகிருக்குல்ல, ஸோ இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன், நீங்கள் சுயன்பம் பண்ணலாம், பட் 2 days once 3 days once பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெவியாக பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ லைட்டாக அந்த ஃபீலிங்ஸ் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஹார்மோன்ஸ் கம்மியாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ வீடியோவில் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்துடுற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.